பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சப்பயிரும் கருவாடும் போட்டு குழம்பு, அதோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அது அப்புறம் மொச்சப்பயிறு கருவாடு போட்டு குழம்பு வச்சுட்டு ஒரு அரைக்கீரல் கடைசல் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நிறைவேறுமாங்கிறது நம்ம வீட்டு தலைவரோட முடிவு. இப்போதைக்கு நான் மொச்சப்பயிரை வறுத்து வேக போட்டு வைக்க போகிறேன். அதுதான் மெயினான வேலை. மொச்சப்பயிரை இப்படி வறுத்து வேக போட்டோம்னா சீக்கிரமே வெந்துடும். குக்கரில் போட்டால் அதை விட சீக்கிரம் வெந்துருங்கிறீங்களா? குக்கர் இல்லை, அதனால் இப்படி இது சூப்பராக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அப்படி வேக வச்சோம்னா ஒரு சிலர் நைட்டே ஊற வச்சு செய்வாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்படி வறுத்தோம்னாக்க மொச்சப்பயிரோட தோல் எல்லாம் டப்பு டப்புன்னு தெரிச்சிடும். அப்புறம் அந்த பயிர் ஈஸியாக வெந்துடும். அதுக்காக தான். பார்த்தீங்களா, வெடிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெடிச்சிச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதில் தண்ணியை ஊற்றியாச்சு. இது வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறி நறுக்கி வச்சுக்கிறலாம், புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம், மசாலா எடுத்து வச்சுக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் அதிகம் பேச வேணாம். இது வேகிறதுக்குள்ளே நான் மற்ற வேலைகளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மொச்சப்பயிர் வேக போட்டிருந்தேன் இல்லையா, அது பாருங்கள் வெந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குக்கரில் போடாமலே மாவு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி குக்கரில் போடாமலே மாவு மாதிரி வெந்துருச்சு. நல்லா பாருங்கள். இது இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி, மொச்சப்பயிர் வேக போட்ட அதே சட்டியிலையே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்து, வெந்தயம் இந்த 3 எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் தாளிக்க போகிறோம். அது போக என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக புளியை கரைச்சி அந்த சட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன குழிக்கரண்டியில் ஒரு ஃபுல்லாக கோபுரமாக அளந்து புளிக்குழம்புக்கு போடுற மசாலா எடுத்து வச்சுருக்கேன், வீட்டு மசாலா. அது போக இந்த குழம்புல மொச்சப்பயிறு தவிர ஒரு 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் மொச்சப்பயிறு குழம்பு இல்லையா, வெள்ளைப்பூடு, முருங்கைக்காய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம இந்த கடுகு உளுந்தெல்லாம் வெடிச்சிருச்சு. அது தீஞ்சு போகிறதுக்குள்ள வெங்காயத்தை போட்டாங்க. இதில் பச்சை மிளகாயும் தக்காளியும் மிக்சிங். தக்காளி வேணான்னு விட்டுட்டேன், பச்சை மிளகாய் இல்லை. அதை வாங்கி வச்சாலும் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பழுத்து போய் கீழே தான் போடுறாப்புல இருக்குது. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட வெள்ளைப்பூடையும் போட்டுறணும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுடலாம். இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஐரக்கருவாடு, மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்புன்னு தான் சொன்னேன் நான். ஐரக்கருவாடு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இதோட. இதுவே நல்ல ஒரு டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன். அதுலேயும் பாதியே எறும்பு தின்றுச்சு. இதை இதோட போட்டுருங்க.
முதல்லையே கழுவிட்டேன், இது லாஸ்ட்டாக ஒரு கை. இந்த கருவாடையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. இப்போ அதில் வந்து இந்த மசாலாவை போட்டுடலாம். மசாலா நிறைய எடுத்து வச்சுருந்தேன், அது தட்டில் கொஞ்சம் சிந்தி இருக்குது, அது அப்புறமா அதில் போட்டுருவேன் நான். இப்போ இந்த புளி தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து தண்ணி தான் ஜாஸ்தி. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அடியில் போய் தேங்கி எடுத்து பாருங்கள், அந்த புளி கரைசல் மேலாப்பில் தண்ணி நிற்கிது. இப்போ வந்து அதையும் தூக்கி இதில் ஊற்றிடலாம். புளிக்கரைசல் இதில் வந்து உப்பு போட்டிருந்தேன், நான் புளிக்கரைசலில் உப்பு போட்டிருந்தேன். அது வந்து அடியில் கரையாமல் நின்றுருக்கு. அவ்வளோதான். இனிமே வந்து கொதித்த பிறகு முருங்கைக்காய் போடணும். மொச்சை வந்து முருங்கைக்காய் போடும்போது போட்டுக்கரலாம், இந்த மொச்சக்கொட்டையை. இது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றணும், அப்புறமேட்டு முருங்கைக்காய் போடும்போது காமிக்கிறேன். குழம்பு கொதிக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து முருங்கைக்காயை போட்டுருவோம். முருங்கைக்காயும் போட்டுட்டு இந்த மொச்சப்பயிர் வேக வச்சுருக்கேன்ல அதையும் கூட போட்டுறலாம். அவ்வளோதான். இது மசாலா வாசனை போய் கொஞ்சம் வற்றி வந்த உடனே குழம்பு ரெடி ஆயிரும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் வந்து சுருக்கமாக முடிக்கிறேன். இந்த குழம்பு முடிஞ்சதும் இன்னொரு கீரை பொரியல் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். மொச்சப்பயிறு குழம்பு வச்சு இறக்கியாச்சு. இப்போ வந்து கீரை பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெயை காய வச்சு அது மேலே கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் ஏன் ரெண்டாவது போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ரொம்ப காஞ்சி போச்சு, அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு அது மேலே சீரகம் போடுறேன். சிலருக்கு, எனக்கு வந்து கீரை ஆயிரதுக்கு அலர்ஜி, சிலருக்கு கீரை சாப்பிட்றது அலர்ஜி. அரைக்கீரை வாங்கிட்டு வர சொன்னேன்னா, மொச்சப்பயிறு குழம்புக்கு அரைக்கீரை கடையில் நல்லா இருக்கும், அதனால் மொச்சப்பயிறு வச்சு அரைக்கீரை வாங்கிட்டு வர சொன்னேன். அரைக்கீரை இல்லைன்னு சொல்லிவிட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்திருக்குது. அது எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணியிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா அந்த கீரைக்கு தேவையான உப்பை இதுலேயே போட்டுறேன் நான். அந்த கீரையில் இருக்கிற ஈரத்துலேயே அந்த உப்பு கரைஞ்சிரும். கல் உப்பு தான் போட்டிருக்கேன், கரைஞ்சிரும். இதோட 2 வத்தலும் கிள்ளி வச்சுருக்கேன் நான், அதையும் போட்டுறோம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம கீரையை போட்டு மூடி வச்சு அடிக்கடி பரட்டி விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே எண்ணெயிலே வதங்க விட்ட வேண்டியது தான். லாஸ்ட்டாக இந்த தேங்காய் துருவலை போட்டு இறக்கிட வேண்டியது. அது செஞ்சாச்சுன்னா வேலை முடிஞ்சு. இப்போ கீரையை போட்டேன்னா கிளறி விட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் அடிக்கடி திறந்து கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். பொன்னாங்கண்ணி கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணுறது, தேங்காயை போட்டு இறக்கி வேர்வை தண்ணி வடியாத அளவுக்கு மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க.
கருவாடு மொச்சக்கொட்டை குழம்பு, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை என் பையன் சாப்பிட்றது கஷ்டம், அதனால் இதுவே அது போதும்னு சொல்லிடும். ஆனாலும் ஒரே ஒரு முட்டை அறுத்து அந்த குழம்போட மசாலா உறிஞ்சிற மாதிரி அதில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சாதாரண கருவாடு மொச்சக்கொட்டை குழம்பும் ஒரு கீரை வறுவலும் பொரியலும் செஞ்சு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி இல்லைனாலும் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆனால் நீங்கள் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த தரம் நீங்கள் அடுத்த வீடியோவுக்கும் வரணும்னு ஆசைப்படுறோம். அதனால் நீங்கள் அந்த பெல் பட்டனையும் ஒரு தரம் தட்டிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க ப்ளீஸ். ஒரே லைக் போட்டு போங்க. ஒரு வீடியோவிலையும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் சக்தி கிச்சன். நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.